ஸோ இன்றைய இறைவார்த்தையை நாம் தியானிக்கலாம். So today I'm going to talk about shine brighter than yesterday. நேற்றைய நாளை விட இன்னும் பிரகாசமாக பிரகாசிக்க ஆரம்பியுங்கள். ஸோ இது எங்களுடைய தவக்கால செய்தி. ஷைன் brighter than yesterday. This should be a prayer also. இது உங்களுடைய சுகமாக கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, நேற்றைய நாளை விட நான் இன்னும் பிரகாசிக்க என்னை ஆசீர்வதியும். Every sunrise is your chance to outshine who you were yesterday. ஒவ்வொரு நாள் சூரிய உதயமும் நேற்றைய நாளை விட நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய ஒரு நாளாகும். சரி, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகுது பாருங்கள். அதுபோல ஒவ்வொரு நாள் சூரிய உதயமாகும் பொழுது நமக்குள்ளே தெரிய வேண்டும், நேற்றைய நாளை விட இன்று நான் பிரகாசிக்க வேண்டும். Be a little kinder, a little wiser and a little stronger today. That's how you shine brighter. நேற்றைய விட இன்று கொஞ்சம் விடயத்தில் நல்லவராக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சின்ன விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமசாலியாக யோசிக்கிறவர்களாக கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு தான் நீங்கள் நேற்றைய நாளை விட இன்று பிரகாசிக்கின்ற ஒரு விடயமாக மாறும். Your past is a lesson. உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய படிப்பினை. Your present is a gift. இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. And your future is your stage. நாளைய நாள் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய மேடை. சரியோ? நீங்கள் மேடையிலே நின்று நீங்கள் பிரகாசிக்கின்ற காலம். So shine on. ஆகவே நீங்கள் பிரகாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Your growth is your glow. உங்களுடைய வளர்ச்சி தான் உங்களுடைய பிரகாசம், உங்களுடைய ஒளிர்வு. Keep learning and keep shining. தொடர்ச்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ச்சியாக நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு கவலையா இருக்குதே, கஷ்டமா இருக்குதே, இப்படி இருந்துட வேண்டாம். கவலை கஷ்டம் எப்பொழுதும் இருக்கும், எல்லோருக்கும் இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் பிரகாசிங்கள். When you light up with purpose, yesterday's shadow disappears. எப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது நேற்றையான் இருள் மறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். The shadow of your fear, failure or any circumstance that hold you back will disappear. நேற்று இருந்த பயம், நேற்று இருந்த உங்களுடைய அச்சம் அல்லது நேற்று உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம் இன்றைய நாளிலே இல்லாமல் போய்விடும். நீங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்பீர்களாக இருந்தால். ஸோ லெட் யுவர் ப்ராக்ரஸ் பி யுவர் பவர். அதனாலே தொடர்ச்சியாக உங்களுடைய வளர்ச்சி தான் உங்களுடைய சக்தியாக இருக்கட்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள், ஒவ்வொரு நாளும் சில நல்ல விடயங்களை கேளுங்கள், ஒவ்வொரு நாளும் ஏதாவது செய்யுங்கள், உடல் பயிற்சி செய்யுங்கள், நல்லதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யுங்கள். இதுதான் உங்களுடைய பிரகாசமாக மாறுகிறது. ஸோ ஷோயிங் அண்ட் ரீப்பிங், விதைத்தலும் அறுவடை செய்தலும். As we journey through this season of Lent, I want to share with you a powerful biblical principle, that law of sowing and reaping. தவக்காலத்திலே நாங்கள் பயணமாகிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான படிப்பினை ஆகிய விதைப்பதும் அறுப்பதும், அந்த தலைப்பிலிருந்து சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Galatians chapter 6 verse 7. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை. Do not be deceived. God is not mocked. For whatever one sows, that will he also reap. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 7வது இறைவார்த்தை. ஏமாந்து போக வேண்டாம். என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள்.
ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். ஸோ இது திருமறை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல பாடம். யாரும் ஏமாந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறது. எதற்காக ஏமாந்து போக வேண்டாம் சொல்லுகிறது பாருங்கள். கடவுளை யாரும் ஏமாற்ற முடியாது, கடவுளை யாரும் கேலி செய்ய முடியாது, கடவுளுக்கு யாரும் எதையும் மறைக்க முடியாது. திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதுக்கு பின்பு ஒருவர் தாம் விதைப்பதையே என்ன செய்வாராம். இதுதானே திருமறை சொல்லி கொடுக்குது. திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். அல்லது கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறான் என்றால், நீ ஒன்றுமே விதைக்கவில்லை என்றால் நீ ஒன்றுமே அறுக்க மாட்டாய். நீ தீமையை விதைத்தாய், தீமையைத்தான் கட்டாயமாக அறுப்பாய். இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. நீங்கள் நல்லதை விதைத்தால் கட்டாயமாக நல்லதை அறுப்பீர்கள். இதிலும் இதான் உண்மை, இதை யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் நல்லதை விதைக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒருபோதும் தீமை செய்ய முடியாது. நான் என்ன தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை தான் அறுப்பீர்கள். நான் நன்மை செய்யும் பொழுது எனக்கு எதிராக நீங்கள் எத்தனை பேர் தீமையை விதைத்தாலும் நான் நன்மை தான் அறுவடை செய்வேன், என்றால் நான் நன்மையை விதைக்கிறேன். ஆனால் நான் தீமையை விதைக்கும் பொழுது உங்கள் எத்தனை பேர் என்னை சூழ்ந்து வந்து எனக்கு நன்மையை அறுவடை செய்வதற்காக நீங்கள் செபித்தாலும் சரி, எனக்கு உதவி செய்தாலும் சரி, நான் தீமையை விதைத்ததினாலே தீமையை தான் அறுப்பேன். சோ அதான் திருமறை சொல்றது, அதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். So do not be deceived. God is not mocked. For whatever one sows, that will he also reap. ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். So this profound principle teaches that what we think or say and do shape our future. இந்த இறைவார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? நாம் என்ன சொல்லுகிறோமோ, நாம் என்ன செய்கின்றோமோ, நாம் என்ன சிந்திக்கின்றோமோ, இதுதான் எங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கின்றது. Good seeds bring a good harvest. நல்லதை விதைக்கும் பொழுது நல்ல அறுவடை அது நமக்கு கொடுக்கின்றது. Our action today decide our blessings tomorrow. இன்று எங்களுடைய செயல்தான் நாளை எங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து காட்டுகிறதாக இருக்கின்றது. During the season of Lent, think first about what you are sowing. இந்த தவக்காலத்திலே முதலாவது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நீங்கள் விதைக்கிறீர்கள்? ஏதாவது விதைக்கிறோமா? மிக மிக முக்கியம் என்றால் திருமறை சொல்கிறது, விதைக்கிறது தான் அறுக்க முடியும், அதை விட வேற ஒன்றும் நாம் அறுக்க முடியாது. No. While you may focus on what you can give up during the 40 days, I believe sowing is more important than giving up. 40 நாட்களில் நாங்கள் எதை ஒருக்கலாம், எதை விட்டு விடலாம், எதிலே நான் என்னை கட்டுப்படுத்தலாம், இதெல்லாம் சிந்திப்பதற்கு மேலாக நான் நினைக்கிறேன் என்றால் நாம் எதை விதைக்கிறோம் என்பது மிக முக்கியம். என்றால் அதுதான் கடவுள் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். சரியோ? ஏசுநாதர் எங்கேயும் சொல்லவில்லை, என் பாடுகளுக்காக நீங்கள் 40 நாள் தண்ணி குடிக்காதீங்கோ, காலம்பரை சாப்பிடாதீங்கோ, மத்தியானம் சாப்பிடாதீங்கோ, சோறுக்கு பதிலாக பான் சாப்பிடுங்கோ, இறைச்சிக்கு பதிலாக மரக்கறி சாப்பிடுங்கோ. இது ஏசுநாதர் சொன்னாரா? இல்லை. இது எங்களுக்கு ஒரு நல்லதை படிப்பிப்பதற்காக, ஒழுக்கத்தை படிப்பிப்பதற்காக திருச்சபையினால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சரி, வெறும் திருச்சபை என்ன கற்றுக் கொடுக்கிறது அதோடு மட்டும் நின்றக்கூடாது. கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கத்தானே வேண்டும். சிவமாலை சொன்னோம் எதற்காக? கடவுளிடத்திலே வருவதற்காக. அப்படிதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது நமக்கு. வெறும் சிவமாலை நின்றக்கூடாது. நோ, கடவுளிடத்துல நாம் வர வேண்டும். எல்லாம் மேல போன அன்னை மரியாள் கேட்பாள், நீங்க என்னிடத்துல அன்னை மண்டாடி கொண்டிருந்தீர்கள், நான் உங்களுக்கு மீட்பரை தர வந்தேன். அப்ப நீங்கள் அங்க வந்திருக்கணும். அந்தோனியார் இடத்துல போனா அந்தோனியார் சொல்லுவார், ஐயோ நீங்கள் எனக்கு கையிலே நூல் கட்டினீர்கள், காலிலே நூல் கட்டினீர்கள், நான் அதற்கு வரவில்லை இந்த உலகத்துக்கு, நான் என்னை கட்டிலிருந்து விடுவித்தவரை சொல்ல வந்தவர். அவரிடத்தில் நீங்கள் வந்தீர்களா? நாம் அவருக்கு கோயில் கட்டுகிறோம், பெரிய பெரிய வழிபாடெல்லாம் செய்கிறோம். கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? இதில் நாம் தோற்று போவமாக இருந்தால் ஒரு நாள் நமக்கு பரலோகம் கிடைப்பதற்கு பதிலாக நாம் அதை இழந்து போக வேண்டி வரலாம். என்றால் அழகை எல்லோரையும் ஏமாற்றுகிறான். தவக்காலம் கடவுளை நாம் அறிந்து கொள்ளுகிற உன்னதமான காலம். So while you may focus on what you can give up during the 40 days, I believe sowing is more important than giving up. The law is unchanging.
மாற்ற முடியாத சட்டம் அல்லது மாறாத சட்டம். Just as a farmer cannot plant wheat and accept wheat. ஒரு விவசாயி பார்த்தீர்கள் என்றால் களைகளை விதைத்துவிட்டு கோதுமையை அவர் ஒருபோதும் அறுவடை செய்ய நினைக்கவே மாட்டார். எந்த விவசாயம் அப்படி நினைக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நாங்கள் நினைக்கிறோம் களையை விதைத்து ஆசீர்வாதத்தை அறுக்கலாம்னு நினைக்கிறோம். அவ்வளவு தூரம் நாங்கள் மடமையாக இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் தெரியாது, பைபிளே நமக்கு தெரியாது. முதல் வேலையே சாத்தான் பைபிள் எங்கள் இடத்துல மறைச்சது. சரியோ, அதில் இருக்கிற உண்மையை நாம் பார்க்காமல் தடை பண்ணியது. அந்த உண்மை நமக்கு தெரியாமல் போனதுனாலே நாம் எல்லோரும் இருளுக்குள்ளேயே இருக்கிறோம். அப்போ ஒரு கமக்காரர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் கோதுமையை விதைக்க வேண்டும் என்றால் கோதுமையைத்தான் அவர் விதைக்கிறார். கோதுமை அறுவடை செய்தால் கோதுமையை விதைக்கிறார். So we cannot sow selfishness and expect love. அதுபோல் நாங்கள் சுயநலத்தை விதைத்து போட்டு அன்பை எதிர்பார்க்கக்கூடாது. We cannot plant pride and expect peace. நாங்கள் பெருமையை விதைத்து கொண்டு சமாதானத்தை ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. சரியோ, நான் அவற்ற பிள்ளை, நான் அந்த இடம், நான் இந்த இடம் என்று வீட்டுக்குள்ள அந்த பெருமையை விதைத்து கொண்டு கணவன் மனைவி மத்தியில் சமாதானத்தை தயவு செய்து நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. We cannot sow anger and expect joy. நாங்கள் கோபத்தை விதைத்து போட்டு சந்தோஷத்தை அறுவடை செய்யலாமோ? நோ. கோபத்தை விதைத்தால் சண்டையை நாம் அறுவடை செய்வோம். We cannot plant bitterness and expect forgiveness. நாம் எப்பொழுதுமே கசப்பை விதைத்து கொண்டு மன்னிப்பை எதிர்பார்க்கக்கூடாது. Nor can we sow sin and expect holiness. நாம் பாவத்தை விதைத்து கொண்டு பரிசுத்தத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அது ஒருபோதும் மாறாது. இந்த சட்டம் அதான் திருமறை நம்ம கற்றுக் கொடுக்குது. So what have been sown in my life? நான் என் வாழ்க்கையிலே எதை விதைக்கிறேன் என்பது மிக முக்கியமான ஒன்று. Saint Mother Teresa once said, if you judge people, you have no time to love them. நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பு கூறினால் அவர்களை நேசிக்க நேரம் கிடைக்காது அப்படின்னு அன்னை தெரேசா கூறினார்கள். அவையெல்லாம் புனிதராக்கி அவைக்கு ஒரு சிலை வச்சு அதுக்கு ஒரு படம் வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு விளக்கு வச்சு அதுக்கு மெழுகுதிரி கொளுத்தி எத்தனை விளையாட்டெல்லாம் நாம் காட்டுவோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள், அது மிக முக்கியமான ஒன்று. Are you showing judgment or understanding in your life? நானும் நீங்களும் தீர்ப்பு கூறிக்கொண்டிருக்கிறோமா அல்லது புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? அதான் அன்னை தெரேசா சொல்லியிருக்காங்க. சாரி, தமிழில் நான் அதை போட அவர்கிட்ட. நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பு கூறினால் அவர்களை நேசிக்க நேரம் கிடைக்காது. இப்போ நாம் பல முறை தீர்ப்பு கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தீர்ப்பு கூறுவமாக இருந்தால் நாம் நேசிக்க முடியாது. பிள்ளைகளை கூட நாம் தீர்ப்பு கூறுவமாக இருந்தால் நாம் நேசிக்க முடியாது. And also one Mother Teresa says, kind words can be short and easy to speak, but their echoes are truly endless. என்ன தெரசா சொல்லுகிறார்கள் பாருங்கள், அன்பான வார்த்தைகள் சுருக்கமாகவும் எளிதாகவும் பேசலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், I love you, I forgive you. சரியா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை தான். ஆனால் அவற்றின் எதிரொலி என்றென்றும் எதிரொலித்து கொண்டிருக்குமாம். நாம் ஒருவருக்கு நல்ல வார்த்தை சொன்னால் அவர்கள் அதை மறப்பதில்லை பாருங்கள். அதே மாதிரி தீய வார்த்தை சொன்னால் மறந்துடுவார்கள் அவர்கள். நோ, நல்ல வார்த்தைகளை கூட மறந்து போவார்கள். ஆனால் தீய வார்த்தைகளை ஒன்று போதுமே மறக்க மாட்டார்கள். அதனாலே அன்னை தெரேசா என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை செய்யும் பொழுது அது எப்பொழுதும் எதிரொலித்து கொண்டிருக்கும். So are you showing kindness or harshness with your words? ஆகவே நாங்கள் நல்லதை பேசுகிறோமா அல்லது கடுமையானதை பேசுகிறோமா? And also Mother Teresa said, we cannot all do great things, but we can do small things with great love. இது எல்லாரும் செய்யலாம்.
நாம் எல்லோரும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, ஆனால் பெரும் அன்புடன் சிறிய காரியங்களை செய்யலாம். இது எல்லாரும் செய்யலாம். அன்னை தெரசா மாதிரி நான் யாரும் வந்துட முடியாது. நான் அன்னை தெரசா போல மாறணும்னு நினைச்சோம்னா நோ. ஆனால் அவர்கள் செய்ததில் ஏதாவது ஒன்றை சின்னனை நாங்கள் எங்கள் குடும்பத்திலே செய்யலாம். அப்படி செய்வதனால்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லாமல் ஒன்றுமே வராது. அன்னை தெரேசாவை அன்னை தெரேசா என்று சொல்லுகிறோம். நாம் இதை பல முறை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் she is not a mother, she is only spiritual mother. அவர்கள் ஆவிக்குரிய ஆன்மீக அம்மா, அவ்வளவுதான். அவர்கள் திருமணமானவர்கள் அல்ல. அப்படி இருக்க உலகம் ஏன் அவர்களை மதர் தெரேசா என்று சொல்லுகிறது? ஏனென்றால் அவர்கள் செய்ததுதான் காரணம். அதுதான் அவர்கள் விதைத்தார்கள், அதை அவர்கள் அறுவடை செய்தார்கள். So Jesus tells us in Matthew chapter 7 verse 16, you will recognize them by their fruits. Are grapes gathered from thorn bushes or figs from thistle? Matthew 7:16 என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்களை யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? அதான் இயேசு சொன்னார். So our action, habits and choices bear fruit, whether good or bad. அதனால எங்களுடைய செயல்கள், எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய தெரிவுகள், அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அதனுடைய பலனைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். Saint Augustine once says, God provides the wind, but man must raise the sail. நல்ல அழகான ஒரு விடயம். கடவுள் காற்றை வழங்குகிறார், ஆனால் மனிதன் பாய்மரத்தை உயர்த்த வேண்டும். இதெல்லாம் புனிதர்கள் நமக்கு சொல்லி தந்தது. கடவுள் காற்றை தான் உனக்கு தர முடியும். கடவுள் இந்த வழிபாடு தான் உங்களுக்கு தர முடியும். நீங்கள் செபிக்க வேண்டியது நீங்கள். கடவுள் இதுல இருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு போதிக்க முடியும், அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்குள் வாழ வேண்டியது நீங்கள், நாம். கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் காற்றை வழங்குகிறார், பாய் மரத்தை உயர்த்த வேண்டியது நானும் நீங்களும். உயர்த்தினோம் என்றால் அந்த காற்று எங்களை சரியான இடத்துக்கு அழைத்து செல்லுகிறது. So Lent is a season to learn how to shine in your life. அதனாலே தவக்காலம் என்பது நாங்கள் எவ்வாறு பிரகாசிக்கலாம் என்று கற்றுக்கொள்ளுகிற காலம். சரியோ? அப்படியே சோர்ந்து போயிருக்கிற காலம் அல்ல. ஐயோ நான் பாவி, நான் பாவி, நான் பாவி என்று அப்படியே சொல்லி கொண்டிருக்கிற காலமே அல்ல. அந்த ஜூமில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். இயேசு ஒரு உவமை சொல்லுவார். ஊதாரி மகன் மனம் திரும்பி வரும் பொழுது நான் என் தந்தை இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் என்று வந்தார். சரியோ? தந்தை அந்த பாவ மன்னிப்பு கேட்டாரா? அது பைபிள் தெரிஞ்சது நமக்கு தெரியும். பைபிள் இந்த வேதாகமம் தெரியாட்டி நமக்கு தெரியாது. அது இது நமக்கு திருமறை நமக்கு தெரியாமல் போனால் நாம் என்னென்னலாம் செய்து கொண்டிருப்போம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. திருமறை என்ன சொல்லுகிறது? தந்தை அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரா? இல்லை. அவர் மனம் திரும்பின உடனேயே தந்தை அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். தந்தை என்ன கொடுத்தார் என்பதுதான் முக்கியம். தந்தை தண்டனை கொடுக்கவில்லை. தந்தை அவருக்கு ஆடை கொடுத்தார், மோதிரம் கொடுத்தார், பாதரட்சை கொடுத்தார். தவக்காலம் என்பது அன்பானவர்களே, ஐயோ நான் பாவி பாவி என்று அழுது கொண்டிருக்கிறது அல்ல. இறைவனால் எங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்ளுகிற காலம் தவக்காலம். அதுதான் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நாளும் தவக்காலம் என்பது நாம் பிரகாசிக்கின்ற காலம். If you show kindness you will reap love. நீங்கள் நல்லதை விதைத்தால் நீங்கள் அன்பை அறுவடை செய்வீர்கள். தாழ்மையை விதைத்தால் அல்லது ஒரு சாந்தத்தை விதைத்தால் நீங்கள் அன்பை அறுவடை செய்வீர்கள். If you show patience you will reap understanding. நீங்கள் ஒரு நிதானமான ஒரு விடயத்தை விதைப்பீர்களாக இருந்தால் புரிந்து கொள்ளுதலை உங்களால் அறுவடை செய்ய முடியும். If you show gratitude you will reap joy. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விடயத்தை விதைப்பீர்களா என்றால் நீங்கள் சந்தோஷத்தை அறுவடை செய்ய முடியும். If you show humility you will reap respect. நீங்கள் ஒரு நல்ல பணிவான ஒரு விடயத்தை நீங்கள் ஒன்று செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மதிப்பை மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். If you show forgiveness you will reap peace. நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்பீர்களாக இருந்தால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். If you show honesty you will reap trust.
நீங்கள் உண்மையை விதைப்பீர்களாக இருந்தால் நம்பிக்கையை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். If you sow generously, you will reap abundance. நீங்கள் போதுமான அதாவது நிறைவாக நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். If you sow positivity, you will reap hope. நீங்கள் நேர்மறையான சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிப்பீர்களாக இருந்தால், அதை உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வருவீர்களாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். நான் நிச்சயமாக வாழ முடியும், என்னால் இதை செய்ய முடியும், என் குடும்பம் இப்படி இருக்கும் என்ற ஒரு விடயம் நமக்கு தோன்றும். Lent is not just about giving something up, it is about showing something better. சரியோ? ஆகவே தவக்காலம் என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எதை நான் ஒதுக்கலாம், எதை நான் விட்டுவிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, நான் எதை நல்ல விடயத்தை விதைக்கலாம் என்பது தவக்காலத்திலே முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். So decide for yourself what is best to show. அதனால் நீங்களான் இப்பொழுது யோசிக்க வேண்டும், நான் எதை நல்லதை விதைக்கலாம். Because what you sow today will shape your tomorrow. அதனால் இன்றைக்கு நீங்கள் என்ன விதைக்க போகிறீர்களோ அதான் நாளைக்கு நீங்கள் நாளைய நாளாக மாறும். வெறும் கோயிலுக்கு போய் இப்படி கேட்டுக்கொண்டிருப்பதும் அப்படியே மன்றாடி விட்டு அப்படியே விட்டு விடுவதும் இல்லை. நோ, அது எங்களுக்கு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. இங்கு நாம் கேட்பதை அப்படியே போய் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஊராற்றுறையிலே முதல் சிவ வழிபாட்டுக்கு போன நேரம் வேதாகமம் வைத்துக் கொள்ளுங்கள், வேதாகமம் வேண்டுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரம் அப்போ 50 ரூபாய். அப்போ அங்கே நான் கூட்டத்துக்கு போன நேரம் 50 ரூபாய் என்னிடத்துல இல்லை பைபிள் வேண்டுறதுக்கு. கூட்டத்தில் போய் சொன்ன உடனே நான் பைபிள் வேண்டி ஆக வேண்டும், பைபிள் வேண்டி நான் வாசித்தே ஆக வேண்டும் அப்படி என்று எனக்குள்ளே தோன்றியது. ஆனால் 50 ரூபாய் அந்த நேரம் என்னிடத்துல இல்லை. அதுக்காக வீட்டில் போய் பைபிள் வேண்ட காசு தாங்கொண்டெல்லாம் அங்கே கேட்கல. அப்படியெல்லாம் நான் கத்தோலிக்க மக்கள், அதுக்கெல்லாம் நாம் ஒரு போதும் நோ அதெல்லாம் கேட்க முடியாது. அப்படி கேட்டோம்னா வேற மாதிரி சிந்தனை போயிடும். சரியோ? அதனால நான் என்ன செய்யலாம்? அப்போ ஜெபக்குள்ளே போய் கேட்கிறேன், 50 ரூபாய் என்னிடத்துல இப்போ இல்லாமல் இருக்கு, என்ன செய்யலாம்? அவர்கள் சொன்னார்கள் 10 ரூபாயா 5 ரூபாயை தந்து வேண்டலாம் அப்படி என்று. உடனடியாக 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து அந்த வேதாகமத்தை வேண்டி, சரியோ, வீட்டை கொண்டு வந்து முழங்காலில் இருந்ததை திறந்து அந்த வாசித்த நேரம் இருக்கிறது அல்லவா, அது இன்றைக்கும் என் கண் முன்னால் நிற்குது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என கையில் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையிலிருந்து என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. தெரியும்? கூட்டத்துக்கு போய் நீங்கள் பைபிள் வாசியுங்கள், பைபிளை எடுத்து படியுங்கள், குறிப்பிடுங்கள் என்றெல்லாம் சொல்ல அப்படியே கேட்டுட்டு நாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் எந்த பலனும் கிடைக்காது, எந்த ஆசீர்வாதமும் வராது. நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஒன்று முடியவில்லை, அதை எப்படி செய்யலாம் என்று யோசித்து பாருங்கள். கடவுள் அதற்கான பாதையை கட்டாயமாக திறப்பார். என்றால் நாம் ஒரு சின்ன காலடி எடுத்து வைத்தாலே போதும், அது எங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். வேதாகமத்தை திறந்து படிக்க ஆரம்பித்த பின்பு அந்த வேதாகமத்தோடு வழிபாட்டுக்கு போவது அவ்வளவு வெக்கமாக இருந்தது. ரோட்டிலே அந்த வேதாகமத்தை கொண்டு போகும் பொழுது அவ்வளவு வெக்கமாக இருந்தது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தார்கள், நண்பர்கள் எல்லாரும் வேற மாதிரி கதைத்தார்கள். நோ, யார் எப்படி பார்த்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, வாழ்வு கொடுக்கிற வார்த்தை என் கையிலிருந்து ஒரு போதும் நான் நீக்க மாட்டேன், வாழ்க்கையிலிருந்து ஒரு போதும் அதை நான் விலத்த மாட்டேன். நான் கேட்கிற கூட்டத்திலே கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையான வார்த்தையாக இருக்கும் என்றால் அந்த வார்த்தையை நான் படிக்க வேண்டும், அந்த வார்த்தையில நான் வாழ வேண்டும். அதுதான் இன்றைக்கு என்னை வாழ வைக்குது. அன்பானவர்களே, இன்றைக்கும் எனக்கு தெரியும், இதை கொண்டு போகும் பொழுது எத்தனை நண்பர்கள் என்னை பார்த்து சிரித்தார்களோ, எனக்கு ஏளனம் பண்ணினார்களோ, அவர்கள் எல்லாரையும் விட ஆண்டவர் என்னை சிறப்பாக வைத்திருக்கிறார். என்றால் கடவுள் வார்த்தையில் அவ்வளவு சக்தி இருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். Luke chapter 19 verse 1 to 10. லூகாஸ் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 to 10. So we see a person called Zacchaeus. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்கேயு என்னப்படுகிற ஒரு மனிதரை நாம் இந்த கதையிலே நாம் பார்க்கலாம். Zacchaeus was a wealthy tax collector known for his dishonest way. தவறான முறையிலே அவர் வரி வசூலித்தார் என்று எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு நபர் தான் சக்கேயு. நல்ல முறையிலே பணம் சம்பாதித்தவர் அப்படி என்று யாருக்கும் தெரியாது. இவர் தவறான முறைகளிலே பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரராக இருக்கிறவர் என்று எல்லாரும் பேசப்பட்டவரான் இவர். இப்பயும் கதைக்கிறோம் தானே. இப்போ ஒரு நல்லா இருக்கிறான்டா, ஓ இவர் இப்படி செய்தான் நல்லா வந்தார் என்று நாம் எல்லாம் கதைக்கிறோம் இல்லவா, ஃபோன்லாம் சொல்லுவோம்.
அதுபோல இவரை பற்றியும் அப்படி தான் சொன்னார்கள் எல்லாரும். இவர் இப்படியே நல்லா பணக்காரனாக இருக்க என்ன காரணம்டா இப்படி கள்ளத்தனமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணார், இப்போ நல்லா இருக்கிறார். So but when Jesus visited him, Zacchaeus had a change of heart. தெரியும். ஆனால் இயேசு அவரை சந்தித்த பொழுது மனதை மாற்றக்கூடிய ஒருவராக அவர் மாறினார், தன்னுடைய இதயத்தை மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். He chose to show repentance, generosity and kindness. இயேசு அவரை சந்தித்த பொழுது உடனடியாகவே பார்த்துக்கொண்டால் அவர் மனம் திரும்புதலை விதைக்க அவர் தயாராகினார். அதுக்கு பின்பு சரியானதை செய்வதற்கு, சரியானதை விதைப்பதற்கு அவர் தயாராகினார். நல்லதை விதைப்பதற்கு அவர் தயாராகினார். சரியா? இயேசுவை சந்தித்த உடனே he promised to give half of his possession to the poor. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய அருவாசி, சொத்திலே அருவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படி என்று சொன்னார். And repay anyone he had cheated 4 times the amount. நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படி என்று அவர் விதைக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், சரியோ? முதல் அருவாசியே கொடுக்கிறேன் என்றார். ஏன்னா அதுக்காக தான் தேடினார், அதற்காகத்தான் இவ்வளவும் செய்தார். இவ்வளவு கள்ளமான வேலையும் செய்ததை பணம் சம்பாதிக்கிறதுக்கு. உடனடியாக என்ன செய்கிறார்? நோ, இப்போ நான் அருவாசியை கொடுக்க வேண்டும். 6க்கு 4 ஏமாற்றணும், அவர்களுக்கு 4 மடங்கு நான் இப்பொழுது கொடுக்க வேண்டும். And also Zacchaeus shows kindness to giving to the poor. அதே நேரத்தில் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தன்னை விதைப்பதற்கு தயாராக்கினார். அப்போ அதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு காரியத்தை, இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவனை குணர்த்திய பொழுது அதற்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, சக்கேயு 4 மடங்கு கொடுக்கிறதுக்கு எப்படி அவர், ஏன் அப்படி 4 மடங்கு அப்படின்றதுல எழுதியிருக்கு, ஏன் 4 மடங்கு அவர் கொடுப்பதற்கு அவர் ஆர்வப்பட்டார்? அருவாசியை நான் கொடுக்கிறேன் என்று அவர் ஏன் அந்த அளவுக்கு அவர் ஆர்வப்பட்டார்? அப்பதான் பரிசுத்தாவின் எனக்கு உணர்த்தினார். இதை சொல்லு மக்களுக்கு, தீமையினால் பெற்றுக்கொள்வதை விட நன்மையை செய்வதனால் தான் உண்மையான சமாதானம் கிடைக்கும். சக்கேயு தீமையினால் பணம் சம்பாதித்த பொழுது அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு அவருக்கு பிரச்சனையை, துன்பத்தை, அவமானத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கும் என்று. இப்பொழுது அந்த அவமானம் என்னை விட்டு நீங்க வேண்டும், அந்த பிரச்சனை என்னை விட்டு போக வேண்டும், அந்த கவலை, அந்த தரித்திரம் என்னை விட்டு போக வேண்டும், பாவத்தினால் நான் சம்பாதித்ததெல்லாம் என்னை விட்டு போக வேண்டும் என்றால் நான் மன்றாடி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நான் இப்பொழுது நல்லதை விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அதை அறுவடை செய்ய முடியும். அதனால என்ன செய்கிறார்? நான் அருவாசியை நான் கொடுக்க போகிறேன். நோ, இது எனக்கு இது வேண்டாம். 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்க போறேன். 1 மடங்கு நான் வேண்டுதனால எவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது. ஊரெல்லாம் என்னை பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். நோ, 1 மடங்கு வேண்டுதாலே எனக்கு இவ்வளவு வந்திருக்கனால் நான் 4 மடங்கு திருப்பி கொடுக்கட்டும். அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். கரங்கள் தொட்டு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? So he went beyond what was required, showing a heart full of generosity. அதாவது அவர் கொடுக்க வேண்டியதுக்கு மேலாக அவர் கொடுப்பதற்கு அவர் தயாராகினார். By making amends with those he wronged, he brought peace and trust back into his relationship. தெரியும்? அதாவது அவர் கொண்டு போய், நான் உங்களை ஏமாற்றி வேண்டி இருக்கிறேன் இந்த பணத்தை, இதை வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களிடத்தில் $10 வைப்போமே, $10 நான் உங்களுக்கு ஏமாத்தினான், இப்போ $40 நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொருக்கும் கொடுக்கும் பொழுது அவருக்கு என்ன கிடைத்திருக்கும்? இப்போ $10 வேண்டிக் கொண்டு வந்த உடனே எல்லாரும் என்ன கதைத்தார்கள்? வீட்டிலெல்லாம் போயிருந்து, இந்த மனுஷன் ஒரு பொல்லாத மனுஷன், இந்த மனுஷன் யூதருக்கு வேலை செய்து கொண்டு எங்களிடத்துல காசை வேண்டி எங்களோட வயிற்றுல அடிச்சுட்டு இப்போ தான் திட்டி இருக்கும் இந்த சனம் எல்லாம். இப்போ இவர் போய், நோ, நான் உங்களுக்கு தவறு செய்து விட்டேன், $40 வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது என்ன உண்டாயிருக்கும்? உடனடியாக அங்கே பீஸ், இந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்கும் அல்லவா? தீமையை விதைத்த பொழுது தீமையை அறுவடை செய்கிறார், நன்மையை விதைக்கும் பொழுது இப்பொழுது நன்மையை அவர் அறுவடை செய்கிறார். இயேசு அவரோடு இறங்கி போகும் பொழுது அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் பாவியோடு போகிறார் இயேசு என்று தானே சொன்னார்கள். திருமறையில் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் அப்படிதான் இருக்கும், பாவியோடு போகிறார்களே. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இவரும் ஆபிரகாமின் மகன் தானே, தொலைந்து போனதை தேடி கண்டுபிடிக்கவே நான் வந்தேன். வீட்டை கொண்டு போய் விட்டுட்டு, சக்கேயு இயேசுவை வீட்டை உள்ளே கொண்டே விட்டுட்டு அப்படி இயேசு சொல்லுவார், நான் பாதியை கொடுக்க போகிறேன், நான் 4 மடங்கு கொடுக்க போகிறேன். நோ, எனக்கு இது வேண்டாம். வீட்டுக்குள்ளே இயேசுவோடு இருக்கிற உறவு மிக மிக முக்கியமான ஒன்று. வெளியிலே நாம் என்னவும் காட்டலாம்,
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கிற உறவு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். So his transformation gave hope to those around him, proving that change is possible. அவருடைய மாற்றம் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு நாம் அவரை தியானிக்கிறோம் பாருங்கள். அவருடைய மாற்றம் வருடமாக இந்த இதில் எழுதப்பட்டிருக்கிறதுனாலே சந்ததி தலைமுறையாக தலைமுறைக்கு என்ன கொடுக்கிறது? நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒருவரால் மாற முடியும், மாறுவாராக இருந்தால் அவருக்கு மீட்பு கிடைக்கும் என்பது இவரிலிருந்து கிடைக்கிறது அல்லவா? ஒருவருடைய செயலினால் இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு 2000 ஆண்டுகள் போதிக்கிறார்கள் சக்கேயுனுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டு. ஏனென்றால் அவருடைய நல்ல செயல் தான் காரணம். யூதாசை பற்றி யாரு போதிக்கிறோம்? நல்லது இல்லையே, காட்டி கொடுத்தானே போதிக்கிறோம். யூதாசை போல இருக்கக்கூடாது போதிக்கிறோம். ஆனால் சக்கேயை போல இருங்கள் என்று போதிக்கிறோம் பாருங்கள். ஏன்? நல்லதை அவர் விதைத்ததினாலே. So doing good helps our spirit shine brighter. ஆகவே நாங்கள் நல்லதை செய்வோம் என்றால் நாங்கள் பிரகாசிப்பதற்கு அது உதவி செய்கிறது. A life filled with kindness reflects God's light. சரியோ? எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு நல்ல செயல்கள் நிறைந்திருக்குமாக இருந்தால் அதுதான் கடவுளுடைய வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. If you want your life to shine brighter than before, take the example of Zacchaeus. முன்பை விட எங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கணும்னு நாங்கள் நினைப்போமாக இருந்தால் சக்கேயுவை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். The last one, 2 Corinthians chapter 9 verse 6. Remember this: whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will also reap generously. 2 கொரிந்தியர் 9:6. இதெல்லாம் வேதாகமத்தில் தான் இருக்குது. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். Psalm 126 5-6. Those who sow with tears will reap with songs of joy. சரியோ? அந்த சுருக்கத்தை மட்டும் நான் இதில் சொல்லிக்கிறேன். அந்த முழு திருப்பாடலை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் திருப்பாடல் சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அப்படிதான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் அந்த திருப்பாடல் பாருங்கள், அறுவடையை சுமந்து செல்லும் பொழுது அவர்கள் கண்ணீரோடு போவார்களாம். ஐயோ, கஷ்டப்பட்டு அந்த விதைக்கிற விதையை கொண்டு போகும் பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு போவார்களாம். நான் விதைக்க போகிறேனே, இது நல்ல அறுவடை கிடைக்குமோ தெரியாதே என்று வேதனையோடு போவார்களாம். அதுக்கு பின்பு சொல்லப்படுகிறது, அவர்கள் அறுவடை செய்து கொண்டு வரும் பொழுது அக்களிப்போடு வருவார்களாம். அதுக்காக தான் சொல்லுது, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் நல்லதை விதைக்கும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பழிச்சொற்கள் வந்தாலும் நீங்கள் தயங்க வேண்டாம். நல்லதை விதையுங்கள். நீங்கள் அக்களிப்போடு அறுவடை செய்யும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கலாம். சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். மீண்டுமாக சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில்
வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வழியாக என்னோடு பேசுகிறீர். என் வாழ்க்கையில் நல்லதை விதைப்பதற்காக நீர் என்னோடு பேசுகின்றீர். நான் நல்லதை விதைப்பதற்காக நீர் எதிர்பார்க்கின்றீர். சக்கேயு சீக்கிரமாக இறங்கி வந்தது போல என் வாழ்க்கையிலும் நீர் என்னை அழைக்கிறீரே. உம்மிடத்திலே வருகிறேன். நீர் என் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீர் தங்கக்கூடிய விதமாக என் மனதை நான் மாற்றாமல் இருந்தால், என் வாழ்வை நான் மாற்றாமல் இருந்தால், இதோ இந்த நேரத்தில் நீர் என்னோடு பேசு. நீர் என்னோடு தங்கக்கூடிய விதமாக என் வாழ்க்கை மாறட்டும். என் வீட்டில் நீர் தங்கக்கூடிய விதமாக என் வாழ்க்கை மாறட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இசையா. உம்மை அல்லாமல் வேறே விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, நிம்மதியே நிரந்தரமே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்பவரே. நம்ம எல்லாரும் ஒருத்தரும் எப்படி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். என் நினைவெல்லாம் நீர்தான். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு எதுவும் இல்லை. ஆகவே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உம்மை போற்றுகிறேன் என்று ஒரு தடவை எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலே நீரே எங்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிறோம். நீரே எங்கள் இரட்சகர் என்று சொல்லுகிறோம். நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிறோம். உம்மை இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என்னை தொடுமப்பா, என்னை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் என் உள்ளத்திலே வாரும், என் வீட்டிலே வாரும், என் குடும்பத்திலே வாரும். எங்கள் கணவன் மனைவி உறவிலே நீர் வேண்டும் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே நீர் வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய உடல் சுகத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய உள்ளத்திலே நிறைவான அமைதியை எங்களுக்கு தாரும். எங்கள் வருமானத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் செய்கிற ஒவ்வொரு விடயத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த நேரத்திலே நான் உமக்காக வாழ வேண்டும். உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். நான் உமக்காக பிரகாசிக்க வேண்டும். என் வீட்டிலே, என் நண்பர்கள் மத்தியிலே, என் உறவுகள் மத்தியிலே நான் உமக்காக பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாட்களை நான் வீணாக்கி விடாதபடி, நான் மரணத்தின் வழியாக உம்மிடத்திலே வரும் பொழுது உமக்காக நான் வாழ்ந்தேன் என்ற மன திருப்தியோடு வரும்படியாக, உமக்காக நான் பணி செய்தேன் என்ற மன திருப்தியோடு வரும்படியாக, உம் நிமித்தம் நான் பாடுகள் பட்டேன், அவமானப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், காரி துப்பப்பட்டேன், ஆனால் நீர் என்னோடு இருந்தீர் என்ற மனநிறைவோடு நான் வரும்படியாக என்னை நீர் தொடும் ஆண்டவரே. என்னை நீர் ஆசீர்வதியும் என்று அவரிடத்திலே அர்ப்பணிப்போம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை விரட்டிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம்.
விரட்டிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர, ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கி வர. மீண்டும் ஒரு தடவை இயேசுவின் நாமத்தை சொல்லுவோம் இந்த நேரத்திலே. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். சாத்தானின் சேனையை விரட்டிடும் நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை விரட்டிடும் நாமம். வாய் திறந்து பாடுங்கள், வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். துரத்திடும் நாமமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நன்றி ஆண்டவரே, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நோய்களை குணமாக்கும் வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, உங்களை விடுதலை ஆக்குகிற வல்லமை உங்களை தொடுகிறது இந்த நேரத்திலே. நன்றி நன்றி. பலவீனங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே, நோய்கள் குணமடையட்டும் இந்த நேரத்திலே. எலும்புகள், நரம்புகள், தசைகள், நாளங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது விடுதலை அடையட்டும். உடலில் இருக்கிற எல்லா விதமான சோர்வுகள் நீங்கி போகட்டும் இந்த நேரத்தில். ஒவ்வொருடைய உடலிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி. இருள் விலகி போவதாக, அந்தகார வல்லமைகள் அகன்று போவதாக, எல்லா தீமையின் கட்டுகளும் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. நாமம் இனிதான நாமம், இல்லா நாமம், இன்ப நாமம். எல்லாரும் முதல்வே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை தொடுவதற்காக, உங்களை குணமாக்குவதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவீர்களா? இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை தொட்டு கொண்டிருப்பதற்காக, என்னை குணமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் உடலில் எங்கு நோவுகள் இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதை உணருங்கள். இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவையின் வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் உடலில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் உடலில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே குடலிலே நோய்கள், குடலிலே செமைப்பாட்டு பிரச்சனை உள்ள ஒரு சகோதரியை ஆண்டவர் தொடுகிறார். இந்த நேரத்திலே அந்த வல்லமை அந்த குடல் பகுதியிலே இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி. இந்த இடத்துல 2 பேர் உங்கள் கரங்களை உயர்த்த முடியாதபடி உங்கள் கரங்கள் நொந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. அன்பானவர்களே, அதை உணருங்கள். இந்த நேரத்திலே என்னுடைய தோள் பகுதியிலே, என்னுடைய பின் பகுதியிலே ஆண்டவருடைய வல்லமை, கல்வாரி சிலுவையின் வல்லமை இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி என்று சொல்லுங்கள். நன்றி 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 ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலே ஒரு சகோதரர் பார்த்தீர்கள் என்றால் உள்ளத்திலே பெரிய போராட்டத்தோடு நீங்கள் நிற்கிறீர்கள். என்ற இடத்திலே அந்த போராட்டம் தீய வல்லமையினால் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த தீமைகள் இப்பொழுது அகன்று போவதாக. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இந்த இடத்திலே ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையிலே வறுமைக்கு மேல் வறுமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை கூறுவது, நீ மனம் சோர்ந்து போகாதே, என்னை நோக்கி பார், நீ விடுதலை அடைவாய். என்னிடத்திலே உன் பாரத்தை கொடுத்து விடு, என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளுவாய். உன்னால் சுமக்க முடியாத நீ ஒருபோதும் சுமக்காதே என்று ஆண்டவர் கூறுகின்றார். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறட்டும். உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து உருமாக என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி
கர்த்தரை புகழ்ந்து வனாந்தரம் செழித்திடுமே, வயல் வழியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, கர்த்தரினாவியினார் வனாந்தரம் செழித்திடுமே, வயல் வழியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, கர்த்தரினாவியினார் என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும், கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நேரத்திலே உங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தவக்காலம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை, அவரால் கொடுக்கப்படுகிற விடுதலையை பெற்று வாழுகின்ற உன்னதமான ஒரு காலமாகும். அதை நாம் பாடியிருக்கிறோம். வனாந்தரம் செழிப்பாக மாறும், வயல்வெளியாக மாறும், கடுவெளி அதாவது ஒன்றுமில்லாத இடங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆனந்தமாய் கொண்டாடும் என்று நாம் பாடியிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உங்கள் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார், உங்கள் நோய்களை சுமந்து கொண்டார், உங்கள் இல்லாமை ஏற்றுக்கொண்டார், உங்கள் மேல் இருக்கிற பாவ தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் எங்களுக்கு அந்த விடுதலையை இப்பொழுது கொடுக்கிறார். அதற்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். யார் யாருடைய வாழ்க்கையிலே என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு அதிலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அன்பின் ஆண்டவரே, வனாந்தரம் வயல்வெளியாக மாறும் என்று நீர் கூறியிருக்கின்றீர். கடுவெளி ஆனந்தத்தினால் அக்களிட்டு பாடும் என்று நீர் சொல்லி இருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் மறைந்து போவதாக, தனிமை அகன்று போவதாக, மன அழுத்தங்கள் அகன்று போவதாக, போராட்டம் நீங்கி போவதாக. நான் தோற்று போனேன், நான் வெட்கப்பட்டு போனேன், நான் தள்ளப்பட்டு போனேன் என்ற பிசாசினால் கொடுக்கப்படுகிற எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி போவதாக. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை ஆசீர்வதிக்கிறார் என்ற வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக. அன்பின் ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நீர் செல்வந்தராயிருந்தும் எங்களுக்காக ஏழையானீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதை நீர் கொடுக்கிற கடவுளாக இருக்கின்றீர். ஆகவே இந்த இடத்திலே வந்திருக்கிறவர்களும் நேரலையில் இப்பொழுது இணைந்திருக்கிறவர்கள் மேலும் உம்முடைய பரலோக ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருவதாக. வனாந்தரம் செழிப்பாகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. கடன் தொல்லைகள் மறைந்து போகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. வேலை இல்லாத பிரச்சனை மறைந்து போகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறைகள் நீங்கி போகிற ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. இருப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிற பிரச்சனை நீங்கி போவதாக. குடும்பத்தை பார்க்க முடியாதபடி பண வரவில்லாத நிலைமை மாறி போவதாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் இவருடைய வாழ்க்கை வயல்வெளியாய் மாறுவதாக. ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன் என்றால் அப்படி ஆகட்டும் என்ற அர்த்தம். நீங்கள் ஜெபத்தின் வழியாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இவருடைய வனாந்தரம் மறைந்து போவதாக. இவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக. இவர்கள் மேலிருக்கிற சுமை அகன்று போவதாக. இவருடைய தலைமுறையாய் வந்த சாபங்கள் அகன்று போவதாக. தலைமுறையாய் வருகிற தீமைகள் அகன்று போவதாக. நோய்கள் நீங்கி போவதாக. பிணிகள் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு முன்பாக இருக்கிற மலைகள் அகன்று போவதாக. செங்கடல் பிரிந்து போவதாக. இவர்களுக்காக இப்பொழுது வானத்தின் கதவு திறக்கப்படுவதாக. இவர்களுக்காக இப்பொழுது ஆசீர்வாத மழை இவர்கள் மேல் பெய்வதாக. இவர்களுக்காக இப்பொழுது நம்முடைய களஞ்சியத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. இவர்களுடைய களஞ்சியம் நிரம்பி வழிவதாக. இவர்களுக்கு புதிய பாதைகள் திறக்கப்படுவதாக. இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவருடைய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கிடைப்பதாக. இவருடைய பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலம் உண்டாவதாக. இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விசுவாசத்துக்குள் வருவதாக. இவருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. இவருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவின் வல்லமையை உணர்ந்து கொள்வார்களாக.
உடைய குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு ஆசீர்வதிக்கப்படுவதாக. அங்கே அன்பும் சமாதானமும் தோன்றுவதாக. அங்கு புரிந்துணர்வு தோன்றுவதாக. உடைய வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சண்டைகளும் நீங்கி போவதாக. சமாதானம் வருவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுவோமா? இந்த நேரத்தில் எல்லாரும் நன்றி கூறுங்கள். ஆண்டவரே, என்னை தொடுவதற்காக, என்னை ஆசீர்வதித்திருப்பதற்காக, எனக்கு விடுதலை தந்திருப்பதற்காக, என் வீட்டுக்குள்ளே நீர் வந்திருப்பதற்காக, என் வாழ்க்கைக்குள்ளே நீர் வந்திருப்பதற்காக, இந்த தவக்காலத்தில் என்னை நீர் ஆசீர்வதிப்பதற்காக, இந்த தவக்காலத்தில் என்னை நீர் உம்முடைய சாட்சியாக மாற்றுவதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் என்று. ஹல்லேலூயா. பெலனும் அரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. லூருமாக பெலனும் அரணுமென் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. உம்மையே நம்பும் எனக்கு நீத்திய கண்மலை நீ, உம்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை. உம்மையே நம்பும் எனக்கு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி கூறுகிறோம், உம்முடைய வல்லமைக்காக நன்றி கூறுகிறோம். அடைவதில்லை. உருமாக பெலனும் அரணும் என் கேடகமும் நீதாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடயமாக இருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீரே. நன்றி கூறுகிறோம். புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோமே, துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்படி அமைதியாக நன்றி சொல்வோம் ஆண்டவருக்கு. நீர் எங்களை தொடுவதற்காக நன்றி, எங்களை குணமாக்குவதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நன்றி நன்றி. ஆண்டவராகிய கடவுள் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.